Hey guys, welcome back to Mist Might Manwa. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா I work 9 to 5 in the immortal place. இது ஒரு முரும் ஸ்டோரி. So martial arts, cultivation, sect life எல்லாம் இருக்கும். இந்த ஸ்டோரியில ஹீரோ ஒரு நார்மல் லைஃப் தான் வாழறான். பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்னால அவன் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு கூட போயிடுறான். அந்த வேர்ல்ட்ல சர்வைவல் ஈஸி இல்ல. ஃபுல்லா எனிமீஸ், ஃபைட்ஸ், டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ஸ். ஆக்சுவலா ஹீரோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர், பட் அந்த வேர்ல்ட்ல அவன் ஆல்ரெடி டெட் ஆயிடுறான். அப்புறம் இப்போ அவன் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு வந்துட்டான். அந்த வேர்ல்ட்ல அவன் ஒரு பெரிய செக்டோட ட்ரூ டிசைபிள். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அவன் டெய்லி 9 to 5 தான் ஒர்க் பண்ணுவான். அப்புறம் போய் காமா தூங்கிடுவான். இப்போ இந்த மிஸ்டீரியஸ் லைஃப்ல அவன் எப்படி சர்வைவ் பண்றான், எப்படி அவனோட ரியல் பவர் ரிவீல் ஆகும், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த மான்வா கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேணாமான்னு நீங்க தான் சொல்லணும். சோ இந்த வீடியோக்கு 1000 வியூஸும் 150 லைக்ஸும் வந்தா டெஃபினட்டா நெக்ஸ்ட் எபிசோட் கண்டினியூ பண்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Sunyon Realm, Donghong Continent, Qingyun Sect, Blood Shadow Formation. உங்களோட சிங்யூன் சாட் செக்ட் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு முதல் என்டையர் டாங்ஹாங் கான்டினென்ட் நம்ம டீமன் கிளவுட் செக்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். டீமன் கிளவுட் செக்ட் ரொம்ப ஓவரா பேசாத. நான் ஆல்ரெடி சீனியர் பிரதர் ஹுவாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் வந்தா நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. சிங்யூன் செக்ட்ல டாப் 10 டிசைபிள்ஸ்ல ஹுவான்னு ஒருத்தன் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்ல. டாப் 10ல ஹுவான்னு யாருமே இல்ல. ஆனா உங்க அளவுக்கு இவ்ளோ பெரிய தைரியமா நம்ம டீமன் கிளவுட் செக்டோட 5 எலீட்ஸ் கிட்ட அப்போஸ் பண்றீங்களா? சரி, உங்க சீனியர் பிரதர் ஹுவா வந்து உங்க பாடி கலெக்ட் பண்ணட்டும். நம்ம சேவ் ஆயிட்டோமா? சீனியர் பிரதர் ஹுவா, நல்லவே நேரத்துக்குள்ள வந்துட்டேன். ஹுவா சிங்யூன், ஹே, நீ செத்ததான் வரியா? என்ன நடந்தது இப்போ? ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சா? நீங்க எல்லாரும் ஓகேயா? ரொம்ப நன்றி சீனியர் பிரதர் ஹுவா, நீங்க வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. ஜூனியர் பிரதர் வெயின், நான் சொல்லல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு. நான் டைமுக்கு வரலனா? சீனியர் பிரதர் ஹுவா, கரெக்ட் தான் சொல்றீங்க. ஆனா அந்த டெமோனிக் கல்டிவேட்டர்ஸ் ரொம்ப க்ரூவல். ஷிங்ஷு சிட்டில 10,000 கல்டிவேட்டர்ஸ கொன்னாங்க பிளட் சோல் பேர்ல்ஸ் கிரியேட் பண்ண. இத பார்த்து சும்மா இருக்க முடியல. அதான் இம்பல்சிவா ஆக்ட் பண்ணிட்டேன். இளமையில இருக்கிற பைய கிராண்ட் ப்ராமிசஸ்ல மயங்காத. லைஃப சிம்பிளா எடுத்துக்கோ. அதுதான் ரியல் கல்டிவேஷன் வழி. சீனியர் பிரதர் ஹுவா, நீங்க இன்னும் புரியாத மாதிரி பேசுறீங்க. எப்படிடா நீங்க நம்ம டீமன் கிளவுட் செக்ட் டிசைபிள்ஸ ஹார்ம் பண்ணுவீங்க? டீமன் கிளவுட் பேட்ரியார்க், ஜியோன் டிவைன் எபிலிட்டி, டீமன் ஷேடோ ஹேண்ட்ஸ். சாவு தேடி வர்றீங்க. இது எல்டர் சியான், டீமன் கிளவுட் செக்டோட பேட்ரியார்க். அவன் பர்பிள் கேயாஸ் ரெல்ம்ல 7th ஸ்டேஜ் கல்டிவேட்டர். இது முடியவே முடியாது. என் ஸ்ட்ரைக்க ஒரு கையில பிளாக் பண்ணிட்டானா? 7th ஸ்டேஜ் கல்டிவேட்டரா இருந்தோம். நைஸ், உன்னை இப்படியே கில் பண்றது வேஸ்ட். நம்ம டீமன் கிளவுட் செக்ட் ஸ்ட்ராங்கா ரெஸ்பெக்ட் பண்ணோம். நீ எங்க செக்ட் ஜாயின் பண்ணலாம். உனக்கு நம்பர் 1 டிசைபிள் பொசிஷன் கொடுக்கறேன். உனக்கு வேணும்னா எல்லா அழகான பெண்களும், அத்தாரிட்டியும், ட்ரெஷர்ஸும், ஸ்பிரிச்சுவல் ஆர்டிஃபேக்ட்ஸும் கிடைக்கும். இவ்ளோ நல்ல ஆஃபர். ஆனா நான் கேட்டேன், உங்க செக்ட்ல கஷ்டம்தான் ஜாஸ்தி. ஏர்லி மார்னிங் எழுந்து லேட் நைட் வரைக்கும் ஒர்க், ஹார்ஷ் கண்டிஷன்ஸ், மேல ரைச்சியஸ் செக்ட்ஸ் எப்பவும் சேஸ் பண்ணோம். கல்டிவேஷன்னா நேச்சுரல் ஃப்ளோல நடக்கணும். ஃபைட் பண்ணிட்டு ஃபார்ச்சூன் தேடி போகணும். நம்ம டெமோனிக் கல்டிவேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கம்மி, என்விரான்மெண்ட் ரிலாக்ஸ்ட், ஒர்க் பண்ணினா ரிவார்ட் கிடைக்கும். அதுதான் பிரின்சிபல். எவ்ளோ வேலை பண்ணினா அவ்ளோ கெயின்னு சொல்றீங்க. ஆனா சிங்யன் ஸ்வாட் செக்ட் ஸ்டேபிள், ரெப்யூட்டபிள். நான் இங்க நல்லா இருக்கேன். இப்போ என்ன டிசீவ் பண்ண ட்ரை பண்றீங்க? சிங்யுன் ஸ்வாட் ஆர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டைல். என்ன? கிங்கியான் மிஸ்டிக் ஸ்வாட்? சூப்பர். நான் சொன்னேன்ல சீனியர் பிரதர் ஹுவாவை கூப்பிடுனா கரெக்ட்னு. நான் கனவு காண்றேனா? நம்ம செக்ட் ஸ்வாட் டெக்னிக்ஸ்க்கு இவ்ளோ பவர் எப்போ வந்தது? எக்ஸ்பெக்டட் தான். சீனியர் பிரதர் ஹுவா ரொம்ப பயங்கரமான ஆள். நான் பல வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். உங்க ட்ரிக்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்படி எம்டி ப்ராமிசஸ் கொடுக்கறது எனக்கு இன்சல்ட் மாதிரி. அது இல்ல, எனக்கு டவுட். நீ எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்? டன். ரியல் சோல் வெளிய வருது. எங்க போகிற? ஸ்டாப். விடு. பரவாயில்ல, ரெஸ்கியூ மிஷன் முடிஞ்சிடுச்சு. சீனியர் பிரதர் ஹுவா என்ன பண்றாரு?
டீமன் செக்ட் எல்டரை விடுறாரு. ஒரு ஸ்ட்ரைக் போடுனா முடிஞ்சிருக்கும். ஏன் சேஸ் பண்ணல? உங்களுக்கு தெரியாது, சீனியர் பிரதர் ஹுவா 9 to 5 கல்டிவேஷன் பிரின்சிபல் ஃபாலோ பண்றாரு. இப்போ ஆல்ரெடி லேட் ஈவினிங், அவருக்கு இது ஆஃப் ஒர்க் டைம். அவங்க சொல்றது ஆஃபீஸ் முடிஞ்ச அப்புறம் வேலை பண்ண கூடாதுன்னு. சீரியஸ்லி, எனக்கு ரொம்ப பிடிக்காது ஆஃப் டைம்க்கு முன்னாடி டாஸ்க் கொடுக்கறது. ஓவர் டைம் வருது. சிங்யுன் சாட் செக்ட். ஹஹா, அந்த பையன் மறுபடியும் லேசியா இருக்கான் பாரு. டேய், இவன் எப்படிடா ட்ரூ டிசைபிள் ஆனா? நான் நேத்து செக்ட்டுக்கு திரும்பி வரும்போது ஆல்ரெடி லேட் நைட்டு, அதனால ப்ராப்பர் ஸ்லீப் கூட கிடைக்கல. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ட்ரூ டிசைபிள் ஆயிருக்கவே மாட்டேன். எப்பவும் கஷ்டமான டாஸ்க்ஸ் தான் கொடுப்பாங்க. தெரியாம இப்போ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த கண்டினியூஸ் ஹை இன்டென்சிட்டி 996 ஓவர் டைம் லைஃப்னால. ஏன் முன்னாடியே ஸ்லாக் பண்றியா? ஒர்க் முடிக்காம எங்க போகவே கூடாது? பாஸ், ஏதோ சரியில்ல. அவன் கண்டிஷன் நல்லா இல்ல. குவிக், கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபைல் சேவ் பண்ணுங்க. அப்படியே நான் செத்துட்டேன். அப்புறம் தெரியாம இந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்கு வந்துட்டேன். டிரான்ஸ்மைக்ரேட் ஆயிட்டேன். இந்த உலகத்துல நான் ஒரு ஹம்பிள் ட்ரூ டிசைபிள். சிங்யுன் சாட் செக்ட், ஹுவா சிங்யுன். ட்ரூ டிசைபிள்னா இன்னும் ஜாஸ்தி ஒர்க் பண்ணணும். மார்னிங் நைட்டு, என்னடா இது நான்சென்ஸ்? உன் மைஸுக்கு ஸ்லீப் தேவையில்லைனா சாப்பாடு கூட வேண்டாமா? கல்டிவேஷன் தான் முக்கியம். இவ்ளோ லேசியா இருக்கிற ஆள் நான் பார்த்ததே இல்ல. இந்த தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு நான் ஒரு ஓத் எடுத்தேன். இந்த வேர்ல்ட்ல ஓவர் டைம் பண்ண மாட்டேன். நெவர் ஓவர் டைம். ஆனா நான் நினைச்சதில்ல, இங்க கூட இவ்ளோ காம்படிஷன் இருக்கும்னு. சீனியர் பிரதர் ஹுவா, சீனியர் பிரதர் ஹுவா, செக்ட் லீடர் உங்ககிட்ட பேசணும். நேத்து மிஷன் டீடைல்ஸ் பத்தி கேட்கணும்னு கூப்பிடுறாங்க. நீங்க என் இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணலையா? இல்ல, நாங்க எல்லாரும் எக்ரி பண்ணோம் உங்க ஸ்ட்ரெங்த் பத்தி சொல்லாம இருக்கணும்னு. குட், அப்போ நான் காமா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போகிறேன். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீயா இருந்தா 2 ட்ரிக்ஸ் கத்து கொடுக்கறேன். ரொம்ப நன்றி சீனியர் பிரதர் ஹுவா. நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். செக்ட் லீடர், மெயின் ஹால். சுன்யான் ரெல்ம்ல கல்டிவேஷனுக்கு 6 லெவல்ஸ் இருக்கு, லோலேருந்து ஹை வரைக்கும். சி ரிஃபைனிங் ஸ்டேஜ், ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் பேலஸ் ரெல்ம், சோல் கன்வர்ஜன் ஸ்டேஜ், செல்ஃப் சீலிங் பவர், பர்பிள் கேயாஸ் ரெல்ம், டிரான்செண்டன்ஸ் ரெல்ம். ஒவ்வொரு லெவலும் 9 ஸ்டேஜஸா டிவைட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தர். சிங்யுன் சாட் செக்ட் லீடர், வின், டிரான்செண்டன்ஸ் ரெல்ம் 6th லெவல் பவர் ஹவுஸ். அவரோட பேரு த சாட் காட் ஆஃப் சிங்யுன். குட் மார்னிங் செக்ட் லீடர். லிட்டில் ஹுவா, கொஞ்சம் சீரியஸ் ஆயிரு, இது மெயின் ஹால். நான் கல்டிவேட் பண்ணின யுனிங் டீ லீவ்ஸ் ரைப்பன் ஆயிடுச்சு. ஓ, சீக்கிரம் குடுங்க, டேஸ்ட் பண்ண வேண்டியது. எவ்ளோ நாளாச்சு யுன்கின் டீ குடிச்சு? இவ்ளோ பெரிய சாட் காட் டீ அடிக்டா? நான் மாடர்ன் நாலேஜ் யூஸ் பண்ணி சக்யுலண்ட் கல்டிவேஷன் பிளஸ் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஹை கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீ வளர்த்தேன். லீடரோட ப்ரெஃபரன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது, இதுதான் ஒர்க்கிங் பீப்புளுக்கு பேசிக் லெசன். நேத்து மிஷன்ல என்ன தெரிஞ்சது? கொஞ்சம் டிசைபிள்ஸ் சொன்னாங்க நீங்க அவங்கள சேவ் பண்ணினீங்கன்னு. கோஇன்சிடென்ஸ் தான். நான் டீமன் கிளவுட் செக்ட் பாடிஸ்லேருந்து இதை கண்டுபிடிச்சேன். பிளட் சோல் பெர்ல். லிட்டில் ஹுவா, இது என்ன மீனிங் தெரியுமா? டீமன் கிளவுட் செக்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டா? ஸ்டாப், கேட்க வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் பீஸ்ஃபுல் லைஃப் தான் வேணும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேற யாராச்சும் பார்த்துக்கிட்டோம். லிட்டில் ஹுவா, நில்லு. நீ ஸ்பிரிச்சுவல் டீ கல்டிவேஷன்ல நல்லா இருந்தாலும் ட்ரூ டிசைபிளா இப்படி லேசியா இருக்கக்கூடாது. லாஸ்ட் வீக் ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் கிளாஸ் உங்க டர்ன் தான், ஏன் போகல? அந்த டைம் லேட் ஈவினிங், நான் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் தான் ஒர்க் பண்ணுவேன். இது என் பிரின்சிபல். நீ ஸ்கிப் பண்ணதுனால ஹால் மாஸ்டர்ஸ் வந்து உங்க ட்ரூ டிசைபிள் பொசிஷன் ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படியா? நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனோ? அது ரொம்ப நல்லது, என்னை இன்னர் டிசைபிளா மாத்துங்க. அப்போ யாரும் என்ன லேசின்னு சொல்ல முடியாது. செட் லீடர், எப்போ என் டைட்டில் ரிமூவ் பண்ணுவீங்க? அத மறந்துடு. சிங்யுன் செக்ட் ஹிஸ்டரியில ஒரு ட்ரூ டிசைபிளும் ரிமூவ் பண்ணதில்ல. உன்னை ரிமூவ் பண்ணா நாங்க எல்லாரும் இன்சல்ட் ஆகிடுவோம். ஐயோ, நல்லது நடக்கும்னு நினைச்சேன். கிரீட்டிங் செக்ட் லீடர், சீனியர் பிரதர் ஹுவா. ஓ, ஜென்ஷன், நீ வந்துட்டியா? thousands ஆஃப் இன்னர் டிசைபிள்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரூ டிசைபிள் ஆக. சீனியர் பிரதர், இந்த சான்ஸை ஏன் விடணும்? ஹெட் ட்ரூ டிசைபிள், யூ கென்ஷன். அவ ஒரு யங் கேர்ள், ஆனா ஆல்ரெடி பர்பிள் கியாஸ் ரெல்ம் 4th லெவல் ரீச் பண்ணிட்டா. ஸ்ட்ரெங்த்தும் பாப்புலாரிட்டியும் டாப் லெவல், ஃபியூச்சர் செக்ட் லீடர்னு கன்சிடர் பண்றாங்க. சிங்யுன் ட்ரூ டிசைபிள் ரேங்கிங், ஹுவா சிங்யுன் 55th பிளேஸ், லாஸ்ட் பிளேஸ். ஜூனியர் சிஸ்டர், நான் ரொம்ப நாள் ஸ்பிரிச்சுவல் பேலஸ் ரெல்ம்ல ஸ்டக் ஆயிட்டேன்.
அதான் இன்னர் டிசைபிளா திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணி பாட்டில் நெக் பிரேக் பண்ணலான்னு நினைச்சேன். ஓல்ட ரீவிசிட் பண்ணி நியூவை லேர்ன் பண்றது தான் growth. சீனியர் பிரதர் ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க, ரியூமர்ஸ்ல சொன்ன மாதிரி இல்ல. நீ தான் சூப்பர்ஃபிஷியலா யோசிக்கிறேன். ஜூனியர் சிஸ்டர் ரொம்ப பொலைட்டா பேசுறீங்க. லிட்டில் ஹுவா, நான் ஜென்ஷினை கூப்பிட்டது உனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. என்ன ரிக்வெஸ்ட்? நீ ஜென்ஷினோட மிஷன் போகணும், அவளோட டிலிஜென்ஸ்ல இருந்து கத்துக்கணும். ஜோக் பண்றீங்களா? யூகென்ஷின் தான் செக்ட்ல காம்படிஷனை ஓவரா இன்க்ரீஸ் பண்ணினேன், குவீன் ஆஃப் காம்படிஷன். நம்ம 2 பேரும் செட் ஆகவே மாட்டோம். லிட்டில் ஹுவா, அவ நம்பர் 1 டிசைபிள். எவ்ளோ பேர் அவகிட்ட கத்துக்க வெயிட் பண்றாங்க தெரியுமா? இப்போ உனக்கு சான்ஸ் இருக்கு, ஏன் ஹெசிடேட் பண்ற? செக்ட் லீடர், நான் கேப்பபிள் இல்லைன்னு பயமா இருக்கு. ஜூனியர் சிஸ்டர் growth-அ டிலே பண்ணிடுவேனோ? ஜூனியர் சிஸ்டர், நான் உனக்கு பர்டனை ஆக்கக்கூடாதுல? சீனியர் பிரதர், நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க. நம்ம சேம் செக்ட் சப்போர்ட் பண்ணிட்டு டுகெதர் க்ரோ ஆகணும். இந்த மிஷின்ல உங்க கேப்பபிலிட்டி ப்ரூவ் பண்ணலாம், ரியூமர்ஸை பிரேக் பண்ணலாம். வாவ், என்ன ஃப்ளர்ட் பண்றீங்களா? செக்ட் லீடர், நான் போகலாம், ஆனா டீ லீவ்ஸ் யார் பாத்துக்குவாங்க? நான் பிரின்சிபல்ஸ் உள்ள ஆள், எங்க போய் கஷ்டப்படுவேன்? இங்க ரெஸ்ட் பண்ணலாம்ல? ஷிங்யுன், இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணினா உனக்கு 3 days ஆஃப் கொடுக்கறேன். 3 days ஆஃபா? செக்ட் லீடர், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டாஸ்க் டீடைல் சொல்லுங்க, லொகேஷன் சொல்லுங்க. எக்ஸைட்டட், நான் 100 ஹுவா, ஃபயரும் வாட்டரும் கிராஸ் பண்ணிடுவேன் வித்தவுட் ஹெசிடேஷன். 1 afternoon. ஜூனியர் சிஸ்டர், நீங்க ரொம்ப டிலிஜென்ட்டா இருக்கீங்க. சீனியர் பிரதர் ஹுவா, நீங்க 1 hour லேட். நூன்ல கொஞ்சம் தூங்கலானா லேட்டர் டயர்ட் ஆயிடுவீங்க. ஜூனியர் சிஸ்டர், கல்டிவேஷன்னா எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். நான் கரெக்டா நூனுக்கு வந்து 3000 ஸ்வாட் ஸ்ட்ரைக்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸ்பிரிச்சுவல் பேலஸ் ரெல்ம்ல இருந்தும் நீங்க இன்னும் நார்மல் பர்சன் மாதிரி தூங்குறீங்கன்னா நம்பவே முடியல. சீனியர் பிரதர், நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்ட். சரி சரி ஜூனியர் சிஸ்டர், கரெக்ட். நான் போய் டபுள் பிராக்டிஸ் பண்றேன். இந்த சின்ன வயசுலேருந்து ஏன் இவ்ளோ எல்டர் மாதிரி நாக் பண்றாங்க? லேட் ஆகுது, போலாம். சீனியர் பிரதர் ஹுவா, இந்த மிஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? செக்ட் லீடர்ஸ் நம்ம டியான்யூன் மவுண்டன்ல மிஸ்ஸிங் வில்லேஜர்ஸ் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அனுப்பியிருக்காங்க. அது சிங்ஷூ சிட்டி பிளட் சாக்ரிஃபைஸ் ரூவின்ஸ் பக்கத்துல இருக்கு. இந்த டிஸப்பியரன்சஸ் டெமானிக் செக்ட் கூட ரிலேட்டட் இருக்குமோன்னு டவுட். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சீனியர் பிரதர், நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க ஸ்பிரிச்சுவல் பேலஸ் ரெல்ம் 6th லெவல் தான் இருந்தாலும் நான் கண்டிப்பா உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஜூனியர் சிஸ்டர், நீ ரொம்ப ரிலையபிள். பெரிய சப்போர்ட் கிடைச்சிடுச்சு. மிஷன் முடிஞ்ச அப்புறம் 3 days ஆஃப் கூட. ஜாக்பாட் அடிச்சிட்டேன் போல. செக்ட் லீடருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வந்துட்டோம். இதுதான் டியான்யூன் மவுண்டன் ரேஞ்ச். சீனியர் பிரதர் ஹுவா, முதல்ல வில்லேஜஸ் கிட்ட கேள்வி கேட்கலாம். சீனியர் பிரதர், என்ன சொல்றீங்க? 5, 4, 3, 2, 1. இப்போ 5 o'clock ஈவினிங். நான் ரெஸ்ட் எடுக்கணும். வில்லேஜஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நீ பாத்துக்கோ ஜூனியர் சிஸ்டர். நாளை பார்க்கலாம். இன்கீப்பர், ஒரு ரூம் வேணும். ஒரு சில்வர் டேல், 2nd floor, லெஃப்ட் சைட் லாஸ்ட் ரூம். இப்போ ரெஸ்ட் டைம். வேற எதுக்கும் யோசிக்க மாட்டேன். ஜூனியர் சிஸ்டர் சைட்ல இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுதோ? ரூம்ஸ் எல்லாம் ஃபுல், எம்டி இல்ல. இன்கீப்பர், எம்டியா இருக்கு. ஏன் ரூம் கொடுக்க மாட்டீங்க? நான் காசு கொடுக்கறேன்ல. தூக்கம் வரும்போது தூங்கிட்டேன். இந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே. இன்கீப்பர், சில்வர் போதுமில்லன்னு ரிஜெக்ட் பண்றீங்களா? ஃபுல்னா ஃபுல் தான், போயிட்டீங்க. ஜூனியர் சிஸ்டர், இன்கீப்பர் ஆல்ரெடி சொன்னாரு ரூம்ஸ் இல்லன்னு. அவரை ப்ரெஷர் பண்ணாதீங்க. சீனியர் பிரதர் ஹுவா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்கீப்பர், ஜூனியர் சிஸ்டர் என்னோட ரூம் ஷேர் பண்ணினா ப்ராப்ளம் இல்லல? உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணுங்க. ஒரு ரூம்ல 2 பேர். சீனியர் பிரதர் ஹுவா, நம்ம என்ன ஃபாலோ பண்ணுங்க, இல்லனா ஸ்ட்ரீட்ல தூங்குங்க. சரி, என்ன தப்பா நடக்க போகுது? நான் ஏன் ஷை ஆகணும்? சீனியர் பிரதர் ஹுவா ஸ்பிரிச்சுவல் தான். நான் என்ன செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது? ஜூனியர் சிஸ்டர், டின்னர் சாப்பிட்டியா? இல்ல. இத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சீனியர் பிரதர், கல்டிவேட்டர்ஸ்னா மைண்ட் பியூரிட்டி மெயின்டைன் பண்ணிக்கணும். வேர்ல்ட்லி டிசையர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபுட் கூட டெம்டேஷன். மைண்ட் காமா இருந்தாதான். இந்த பேஸ்ட்ரி ரொம்ப ஸ்வீட், ஆனா ஓவர்லோட் இல்ல. மவுத்ல மெல்ட் ஆகுது. ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப ஸ்மூத். ஐயோ, நான் இதுல அடிக்ட் ஆயிடுவேன் போல. சீனியர் பிரதர் ஹுவா, பேஸ்ட்ரி யூஸ் பண்ணி இப்படி அட்டாக் பண்றீங்களா? டேஸ்ட் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது கல்டிவேட்டர்ஸ்க்கு யூஸ் இல்ல, கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். டிஸ், இது கரெக்ட் இல்ல ஜூனியர் சிஸ்டர். ஃபுட், ரொமான்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணினாதான் கல்டிவேஷன் ஃபாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது இல்லையா? இல்ல, நம்ம இந்த வேர்ல்டுல வாழ்ற வரைக்கும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியுமா?
எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணினா மைண்டும் பாடியும் வீக் ஆகும், ப்ராக்ரஸ் கூட ஸ்லோ ஆகும். ஆனா மைண்ட் பியூரா இல்லனா டிசையர்ஸ்ல விழுந்துடுவீங்களா? நான் சொல்றது ட்ரூ கல்டிவேட்டர்னா டெம்டேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இந்த பேஸ்ட்ரி மாதிரி பயமா இருந்தா அதையே இன்னும் ட்ரை பண்ணுங்க. அது நார்மல் ஆப்ஜெக்ட் மாதிரி தெரிஞ்ச அப்பதான் ரியல் கண்ட்ரோல். கிளியர் மைண்ட் வந்தா ட்ரூத் புரியும், ரியாலிட்டி புரியும். அத ஃபீல் பண்ணினாதான் ட்ரூ ஃப்ரீடம். ஐயோ, ரொம்ப பேசிட்டேன் போல. இந்த பொண்ணு பிரெயின் ஹேங் ஆயிடுமோ? சீனியர் பிரதர் ஹுவா, எனக்கு புரிஞ்சிடுச்சு. டிசையரை ஃபேஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை விடணும். அப்பதான் கிளாரிட்டி வரும், என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும். என்ன புரிஞ்சிடுச்சு? சாப்பிட நிறுத்துங்க. ஐயோ, என் ஹார்ட். சாரி ஜூனியர் சிஸ்டர், நீங்க இன்னைக்கு கிரவுண்ட்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஹிக். சீனியர் பிரதர், பரவாயில்ல, நான் தூங்கவே மாட்டேன், மெடிடேட் பண்றேன். சின்ன பொண்ணு, உன்னை ஃபர்ஸ்ட் விடலாம்னு நினைச்சேன், ஆனா இப்போ என்ன ப்ளேம் பண்ணாத. ஸ்ட்ரேஞ்ச். இந்த ஸ்மெல் எங்கிருந்து வருது? ஐயோ, இது பாய்சன். சீனியர் பிரதர் ஹுவா, சீக்கிரம் ஓடிப்போங்க. சீனியர் பிரதர் ஹுவா, மை லார்ட், சின்யூன் ஸ்வாட் செக் டிசைப்பிள நான் ஸ்பிரிட் செப்பரேஷன் இன்சென்ஸ் யூஸ் பண்ணி நாக் பண்ணிட்டேன். அவங்கள ஒருத்தங்க யூஜின்ஷன், ட்ரூ டிசைப்பிள். இன்னொருத்த ஐடென்டிட்டி தெரியல, ஆனா அவனை சீனியர் பிரதர் ஹுவான்னு கூப்பிட்டா. ஓ, நீ யூஜின்ஷன்ன கூட நாக் பண்ணிட்டியா? நல்ல வேலை. இந்த ஹுவான சொன்ன நான் கூட கேட்கவே இல்ல. ப்ராபப்ளி ஒரு சின்ன எரண்ட் பாய் தான். நீங்க கொடுத்த ஹிடன் டாலிஸ்மன்னால தான் அவங்க கிட்ட டிடெக்ட் ஆகாம ஹைட் ஆக முடிஞ்சது. ஹே, நல்ல வேலை பண்ணிருக்க. மை லார்ட், என் வைஃபும் சைல்டும். பயப்படாத, அவங்க சேஃபா இருக்காங்க. இப்போ உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். ரொம்ப நன்றி மை லார்ட். கடைசியா ஃபைனல் சாக்ரிஃபைஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. நம்பர் 3, நம்பர் 4, அந்த இன்னுக்கு போய் 2 சிங்யூன் ஸ்வாட் டிசைப்பிள்ஸ கொண்டு வாங்க. நீ எழுந்துட்டியா? சீனியர் பிரதர் ஹுவா, இது சரியில்ல, நம்ம இப்போதான் ஓடணும். இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ். நீ எப்படி ஓகேயா இருக்க? யூசுவலி உங்களோட கல்டிகேஷன் லெவல் என்னோட விட கம்மி. நீங்க தான் ஃபர்ஸ்ட் நாக் ஆகணும். நான் தூங்கும்போது ஃபீட்டல் பிரீதிங் யூஸ் பண்றேன், நீங்க மாதிரி ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் இல்ல. அதனால நான் அந்த பாய்சன் இன்ஹேல் பண்ணல. நான் நிறைய நேரம் வெயிட் பண்ணினேன், ஆனா அந்த ஹிடன் பர்சன் மூவ் பண்ணல. அதான் ரூம்ல ஃப்ரேக்ரன்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு உங்களை டீடாக்ஸ் பண்ணிட்டேன். இது கண்டிப்பா ஸ்பிரிட் செப்பரேஷன் இன்சென்ஸ் தான். பர்பிள் கேயாஸ் ரெல்ம் 5th லெவலுக்கும் கீழே இருக்கிற கல்டிவேட்டர்ஸ்க்கு இதை ரெசிஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஜூனியர் சிஸ்டர், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க தனியா வந்திருந்தா ரிசல்ட் ரொம்ப சீரியஸ் ஆகிருக்கும். ரொம்ப நன்றி சீனியர் பிரதர் ஹுவா, இனிமே நான் கேர்ஃபுல்லா இருப்பேன். ஜூனியர் சிஸ்டர், இவ்ளோ ஃபார்மலா இருக்க வேண்டாம். வாங்க, டீ குடிச்சு பாடியை வார்ம் பண்ணலாம். தேங்க்ஸ் சீனியர் பிரதர். ரூமர்ல சொன்ன மாதிரி சீனியர் பிரதர் ஹுவா லேசி இல்ல. கொஞ்சம் வேர்ட்ஸ்ல என் கல்டிவேஷன் எசன்ஸ புரிஞ்சுக்கிட்டா. எப்பவும் அலர்ட்டா இருக்காரு, என் லைஃப் கூட சேவ் பண்ணிட்டாரு. பர்சனாலிட்டி நல்லது, ஹேண்ட்ஸம் கூட. ஆனா கல்டிவேஷன் லெவல், ஐயோ, நான் என்ன யோசிக்கிறேன்? ஜூனியர் சிஸ்டர், இப்போ எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன், தேங்க்ஸ் சீனியர் பிரதர். அவர் என்ன இல்ல, பரவாயில்ல. கில் இன்டென்ட். கேர்ஃபுல் சீனியர் பிரதர் ஹுவா. நீங்க ரெக்கவர் ஆயிட்டீங்கன்னா இந்த மேட்டர் ஜூனியர் சிஸ்டர் ஹேண்டில் பண்ணட்டும். எனிவே, இது என் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல. விடுங்க, அந்த 2 பேரும் பர்பிள் கேயாஸ் ரெல்ம் எக்ஸ்பர்ட்ஸ். சீனியர் பிரதர் ஹுவா வீக். இப்ப அவங்க வந்தா ப்ராப்ளம் அதிகம். என்ன கோயின்சிடென்ஸ், நீங்க இப்ப வந்துட்டீங்க. பர்பிள் ஸ்பிரிட் செக்ட், டாங்ஹுவாங் கான்டினென்ட் 4th செக்ட், 2 ட்ரூ டிசைப்பிள்ஸ். நீங்க இங்க என்ன பண்றீங்க? அவங்க ஐஸ், பிளட் பப்பெட்ஸ். அவங்க சோல் மேஜிக்னால சீல் பண்ணிருக்கு, பப்பெட் மாதிரி யூஸ் பண்றாங்க. இது டெமானிக் செக்ட் டெக்னிக். யுன்ஜென் வில்லேஜ் மிஸ்ஸிங் கேஸ் இவங்க தான் ரீசன் போல. இந்த 2 பேரும் மினிமம் பர்பிள் கேயாஸ் ரெல்ம் 3rd or 4th லெவல். வாங்க, எனக்கும் கொஞ்சம் கோபம் வருது. சிங்யூன் ஸ்வாட் டெக்னிக், கிளீவிங் கிளவுட்ஸ் அண்ட் செவரிங் மூன்ஸ். சிங்யூன் ஸ்வாட் டெக்னிக், கிளீவிங் கிளவுட்ஸ், செவரிங் மூன்ஸ். அவ ஆல்ரெடி வந்த ஸ்வாட் எனர்ஜியை ஸ்பிளிட் பண்ணிட்டா, ஆனா பவர் கம்மி ஆயிடுச்சு. டிவைன் சென்ஸ்ல ஃபைட் பாக்குறது ரொம்ப ஈஸி, கண்ணு திறக்கவே தேவையில்ல. ஆனா இவங்க ஈஸியா டவுன் ஆகவே மாட்டாங்க. எப்படிடா நீ இத? வெயிட், இவங்க ஃபுல் பிளட் பப்பெட் இல்ல, கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. உன்னை செத்துருவேன். இவ்ளோ ஹெவி வெப்பனை இவ்ளோ ஈஸியா ஹேண்டில் பண்றா, இது என்ன பவர்? என் கை கூட நம்பாயிடுச்சு. டெஸ்டிங் போதும், சீரியஸா போராடலாம். எக்ஸ்பெக்டட் தான், ஹெட் டிசைபிள். கொஞ்ச நேரத்துல ஆப்போனன்ட் ஸ்ட்ரென்த் புரிஞ்சுக்கிட்டா. 2 பேரும் சேம் லெவல், ஆனா இவங்க பப்பெட், இன்ஸ்டிங்க்ட் தான், அட்வான்டேஜ் இல்ல. ஆனா ஜூனியர் சிஸ்டர், நீங்க டேஞ்சர் புரிஞ்சுக்க மாட்டீங்க போல. இது போதும். சிங் யூன் ஸ்வாட் ஆர்ட், டிராயிங் ஸ்வாட் டெக்னிக். ஃபைனலி அவங்க சப்டியூட். இப்ப அவங்கள எப்படி வேக் பண்ண? ஐயோ, அந்த அட்டாக் என் மேல வந்திருந்தா ரொம்ப சீரியஸ் ஆகிருக்கும். ஆனா அந்த கிரீன் லைட் என்ன? லீஃபா? யார் என்ன சேவ் பண்ணாங்க? ஸ்பிரிச்சுவல் பவர் சீல் பண்ணிருக்கு. சீனியர் பிரதர் ஹுவா, நீங்க
நான் ஃபுல் டைம் லை டவுன் தான். என்ன நடந்தது? இல்ல, நான் ஓவர் திங்க் பண்றேன் போல. சீனியர் பிரதர் ஹூவா 6th லெவல் தான். இவ்ளோ பவர் எப்படி? சீனியர் பிரதர், இவங்க ட்ரூ ஸ்பிரிட் இன்னும் அலைவ். சீக்கிரம் செக்ட்டுக்கு கொண்டு போகணும். எல்டர்ஸ் கிளென்ஸ் மைண்ட் டீமன் ஸ்லேயிங் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிட்டு பிளட் பப்பெட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனா இப்படி பண்ணினா டெமானிக் செக்ட் மெம்பர்ஸ் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அது மட்டும் அல்ல, வேற இடத்துல போய் இன்னும் பெரிய டேமேஜ் பண்ணுவாங்க. காமன் பீப்புளுக்காக என் 3 days லீவ்க்காக நான் தான் இத பண்ண வேண்டியது போல. சீனியர் பிரதர், நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் டிவைன் சென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இவங்க கான்ஷியஸ்னஸ்குள்ள போய் பிளட் பப்பெட்டை ரிமூவ் பண்றேன். சீனியர் பிரதர், நீங்க கிரேசியா? சீ ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல தான் ட்ரூ ஸ்பிரிட் இருக்கும். கொஞ்சம் மிஸ்டேக்னா கொலாப்ஸ் ஆகிடும். பயப்படாத ஜூனியர் சிஸ்டர். வெயிட், 2 பேருக்கும் சேம் டைம்ல ரிமூவ் பண்ண போறீங்களா? இது ரொம்ப டேஞ்சரஸ், ஹெவனுக்கு எதிரான விஷயம். சேவிங் பீப்புள்னா ஃபயரை நிறுத்துறாது மாதிரி ஃபாஸ்டா பண்ண வேண்டியது. ஸ்பீட் இஷ்யூ இல்ல, சேஃப்டி தான் முக்கியம். ஜூன் நே யஷுந்துத்தியா ஃபாங்கர், நீங்க சிங்யூன் ஸ்வாட் செக்ட் ட்ரூ டிசைபிள்ஸா? உங்களை சந்திச்சது சந்தோஷம் மிஸ் ஜூன். நான் யூகியன் ஷின், இவர் என் சீனியர் பிரதர் ஹுவா சிங்யூன். சிஸ்டர் யூன், அவ சிங்யூன் ஸ்வாட் செக்ட் ஹெட் டிசைபிள். இவங்க தான் நம்ம சேவ் பண்ணாங்க. இப்போ ஞாபகம் வருது, நம்ம டீமன் செக்ட் எல்டர் கிட்ட கேப்சர் ஆயிட்டோம். நீங்க எப்படி கேப்சர் ஆனீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு வீக் முன்னாடி நானும் ஃபுல்மரும் வில்லேஜர்ஸ் டிஸப்பியர் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண அனுப்பப்பட்டோம். க்ளூஸை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டீமன் செக்ட் சீனியர் வில்லேஜர் பிளட் யூஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்றாருன்னு கண்டுபிடிச்சோம். ஆனா அவங்க ஆல்ரெடி செட் பண்ணின ட்ராப்ல நம்ம விழுந்தோம். கொஞ்ச நேரத்துல நம்ம சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்பெல் போட்டு பிளட் பப்பெட்ஸ் ஆக்கிட்டாங்க. எங்க லைஃப் சேவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தேங்க்ஸ் வேணாம், உங்களை காப்பாத்தினது என் சீனியர் பிரதர் தான். டைஸ்ட் ஹுவா, உங்களோட ஹெல்ப்புக்கு நன்றி. இந்த லைஃப் சேவிங் ஃபேவரை கண்டிப்பா ரீபே பண்ணுவோம். அவ்ளோ ஃபார்மலா இருக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்போதான் சீனியர் பிரதர் 2 பேரோட பிளட் பப்பெட் சீடை ஒரே நேரத்துல ரிமூவ் பண்ணாரு. பிளட் பப்பெட் சீட் சீ ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல டீப்பா இருக்கும். அதை டேமேஜ் பண்ணாம எடுக்கிறது ஹேஸ்டாக்ல நீடில் தேடுவது மாதிரி. செக்ட் எல்டர்ஸ் கூட இந்த ஆபரேஷன் பண்ண பயப்படுவாங்க. சீனியர் பிரதர், நீங்க இந்த டெக்னிக் எப்படி கத்துக்கிட்டீங்க? ஒரு நாள் ஸ்கிரிப்சர் ரூம்ல டைம் பாஸ் பண்ணும்போது ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்க்ரோல் ஒன்னு கிடைச்சது, டிவைன் கான்ஷியஸ்னஸ் மேனிப்புலேஷன் பத்தி. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதான் ஸ்டடி பண்ணேன். இன்கம்ப்ளீட் டெக்னிக்கா? சீனியர் பிரதர், நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்க 2 பேரை சேவ் பண்ண நான் ரொம்ப ப்ரெஷியஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அரவுண்ட் 30,000 ஹை கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் காஸ்ட் ஆயிடுச்சு. இது பொய் தானே? என்ன மெட்டீரியல்ஸ், என்ன ட்ரெஷர்? அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பயப்படாத, செக்ட்டுக்கு திரும்பி போன அப்புறம் ஃபுல் காம்பன்சேஷன் கொடுப்போம். அவங்க நிஜமாவே அக்ரி பண்ணிட்டாங்க. கிளென்ஸ் ஹார்ட் அண்ட் டீமன் ஸ்லேயிங் ஃபார்மேஷன் செட் பண்ண கூட மினிமம் 50,000 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் வேணும். 30,000 ஆல்ரெடி சீப் பிரைஸ், ப்ராஃபிட் கூட பண்ணல. அர்ஜென்ட் இல்ல. சிங்யோன் செக்டும் பர்பிள் சிரிட் செக்டும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஹெல்ப் பண்றது நம்ம டியூட்டி. பை த வே, அந்த டீமன் செக்ட் எல்டர் பத்தி டீட்டெயில்ஸ் ஞாபகம் இருக்கா? அவர் பேர் மோஷன். ஸ்ட்ரெங்த் ரொம்ப ஜாஸ்தி இல்ல. நான் சிங்கிளா டிஃபீட் பண்ணலாம். ஆனா பாய்சனும் ஃபார்மேஷன் யூஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட். நம்ம பாய்சன் அரேல தான் ட்ராப் ஆனோம். அப்போ சிம்பிள் தான். என்னிடம் ஒரு பில் இருக்கு. 3 hours பாய்சன் இம்யூனிட்டி கொடுக்கும். நீங்க 3 பேரும் அவனை டிஃபீட் பண்ண கான்ஃபிடென்ஸ் இருக்கா? பாய்சன் இல்லனா நான் ஃபியூ மினிட்ஸ்ல அவனை நாக் பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம், ஏன் 3 பேர் தான்? டைஸ்ட் ஹுவா, நீங்க வரமாட்டீங்களா? உண்மைய சொல்லணும்னா இப்போதான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ரெக்கவர் ஆக. அது நம்ம தப்பு, உங்க கஷ்டம் புரிஞ்சிக்கல. டைஸ்ட் ஹுவா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, மீதிய நாங்க பாத்துக்கிறோம். அப்போ நான் உங்ககிட்ட ட்ரஸ்ட் பண்றேன். இந்த பில் நிஜமா இப்படி பவர்ஃபுல்லா இருக்குமா? நான் சீனியர் பிரதர் ஹுவா மேல ஃபுல் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். மவுத்ல டிசால்வ் ஆகுது, நார்மல் மெடிசின் மாதிரி தான் தெரியுது. அவரோட கல்டிவேஷன் ஹை மாதிரி தெரியல, ஆனா நான் டவுட் பண்ணல. ஒரு நிமிஷம், ஏதோ சரியில்ல. ஹாஃப் இன்சென்ஸ் ஆகிடுச்சு. இங்க ஒரு லிவிங் கிரீச்சரும் இல்ல. ஹாஃப் இன்சென்ஸ்னா ரஃப்லி 5 minutes. அதுனா நீங்க ஆல்ரெடி என் ஃபார்மேஷனுக்குள்ள வந்துட்டீங்க. இது என்ன? இந்த ஸ்வாம்ப் எங்கிருந்து வந்தது? இந்த பிளாக் மட் டெட் பாடிஸ்ல இருந்து ரிஃபைன் பண்ணுனது. ஃபார்மேஷன்ல பைண்ட் பண்ணிருக்கு.
ரொம்ப ஸ்ட்ராங் ரிசென்ட்மெண்ட் இருக்கு. இன்னும் இப்ப பேசுனது யாருன்னு பாத்தீங்களா? என்ன தேடுறீங்களா? ஸோ காய்ஸ், இந்த எபிசோட் இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு 1000 வியூஸும் 150 லைக்ஸும் வந்தா நெக்ஸ்ட் பார்ட்டை கண்டினியூ பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோவோட ரியல் பவர் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகும். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.